ஓம் சாந்தி 12/6/2025 இறுதி அத்தியாயத்தின் ஆழ்ந்த ரகசியம் வட்டியில் இன்று 12வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 18/2/1986. முரளியின் தலைப்பு நிரந்தர சேவாதாரி மற்றும் நிரந்தர யோகி ஆகுங்கள். இன்று ஞானக் கடலான தந்தை தனது ஞான கங்கைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஞானக் கடலிலிருந்து உருவான ஞான கங்கைகள் எப்படி மற்றும் எங்கெல்லாம் சென்று பாவனமாக்கி தற்பொழுது கடல் மற்றும் கங்கையின் சந்திப்பு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இது கங்கை கடலின் சந்திப்பாகும். இந்த மேலாவில் நாலாபுறங்களிலும் உள்ள கங்கைகள் வந்து சேர்ந்து விட்டீர்கள். பாப்தாதாவும் ஞான கங்கைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஒவ்வொரு கங்கையிடமும் பத்தீத்த உலகை பத்தீத்த மனிதர்களை பாவனமாக மாற்றிய தீர்வோம் என்ற திட நிச்சயம் மற்றும் போதை இருக்கிறது. இந்த நிச்சயம் மற்றும் போதையினால் ஒவ்வொருவரும் சேவை களத்தில் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றீர்கள். விரைவாக மாற்றத்திற்கான காரியம் முடிவடைந்து விட வேண்டும் என்ற ஆர்வம் மனதில் இருக்கிறது. ஞான கங்கைகள் அனைவரும் ஞான கடலுக்கு சமமாக விஸ்வ கல்யாணக்காரி, வரதானி மற்றும் மகாதானி கருணை உள்ளமுடைய ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். ஆகையினால் ஆத்மாக்களின் துக்கம் அசாந்தியின் ஓசைகளை அனுபவம் செய்து அவர்களது துக்கம் அசாந்தியை மாற்றக்கூடிய சேவையை தீவிர வேகத்தில் செய்யக்கூடிய ஆர்வம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. துக்க ஆத்மாக்களின் மன குமுறல் கேட்டு கருணை வருகிறது இல்லையா? அனைவரும் சுகமானவர்களாகி விட வேண்டும் என்ற அன்பு ஏற்படுகிறது. சுகத்தின் கிரணங்கள், அமைதியின் கிரணங்கள், சக்தியின் கிரணங்கள் உலகிற்கு கொடுப்பதற்காக நிமித்தமாக ஆகியிருக்கிறீர்கள். ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஞான கங்கைகளின் சேவையானது எந்த அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நிமித்தமாக இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருந்தார். எப்பொழுதும் குறுகிய காலத்தில் அநேக ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். 50 ஆண்டுகளுக்குள் உள்நாடு அயல்நாடு சேவைக்கான அஸ்திவாரம் மிக நன்றாக போட்டு இருக்கிறீர்கள். நாலா புறங்களிலும் சேவை நிலையங்களை உருவாக்கி இருக்கிறீர்கள். ஓசை பரப்பக்கூடிய சாதனங்களை விதவிதமான ரூபத்தில் பயன்படுத்துகிறீர்கள். எதுவும் சரியாகவே செய்திருக்கிறீர்கள். உள்நாடு அயல் நாடுகளில் காணாமல் போன குழந்தைகளின் குழு உருவாகி இருக்கிறது மற்றும் உருவாகி கொண்டிருக்கும். இப்போது வேற என்ன செய்ய வேண்டும்? ஏனெனில் இப்போது விதியையும் அறிந்து கொண்டீர்கள். அநேக சாதனங்களையும் சேர்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மற்றும் சேர்த்து இருக்கிறீர்கள். சுயஸ்திதி, சுய முன்னேற்றம் இதன் மீது கவனம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் ஏற்படுத்துகிறீர்கள். இப்போது பாக்கி என்ன இருக்கிறது? ஆரம்பத்தில் ஆதி ரத்தினங்கள் ஆர்வம் உற்சாகத்துடன் உடல், மனம், பொருள், நேரம், சம்பந்தம், இரவு, பகல் அனைத்தையும் தந்தைக்கு சமர்ப்பணம் செய்தனர். அந்த ஆர்வம் உற்சாகம் நிறைந்த சமர்ப்பணத்தின் பலனாக சேவையில் சக்திசாலி ஸ்திதியை கண்கூடாக பார்த்தீர்கள். சேவை ஆரம்பமான போது சேவையின் ஆரம்பம் மற்றும் ஸ்தாபனையின் ஆரம்பம் 2 காலகட்டத்திலும் இந்த விசேஷத்தை பார்த்தீர்கள். ஆதியில் பிரம்ம பாபாவை நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் சாதாரண ரூபத்தில் பார்த்தீர்களா அல்லது கிருஷ்ணர் ரூபத்தில் பார்த்தீர்களா? சாதாரண ரூபத்தில் பார்த்திருந்தாலும் தென்படவில்லை. இந்த அனுபவம் இருக்குது இல்லையா? இவர் தாதா என்று நினைப்பீர்களா? நடந்தாலும் காரியங்கள் செய்யும் போது கிருஷ்ணனாக அனுபவம் செய்தீர்களா? எவ்வாறு செய்தீர்கள்? கிருஷ்ணனாகத்தானே அனுபவம் செய்தீர்கள். ஆரம்பத்தில் பிரம்ம பாபாவிடம் இந்த விசேஷத்தை பார்த்தீர்கள், அனுபவம் செய்தீர்கள். மேலும் சேவையின் ஆரம்பத்தில் எங்கு சென்றாலும் அனைவரும் தேவிகளாகத்தான் அனுபவம் செய்தனர். தேவிகள் வந்திருக்கின்றனர் என்ற வார்த்தை தான் அனைவரும் கூறினர். இவர்கள் ஆன்மீகமானவர்கள் என்ற வார்த்தை தான் அனைவரின் வாயிலிருந்து வெளிப்பட்டது. இவ்வாறு தான் இந்த அனுபவம் செய்தனர். தேவிகள் என்ற இந்த பாவனை தான் அனைவரையும் ஈர்ப்பு செய்து சேவையை அதிகப்படுத்துவதற்கு நிமித்தமானது. ஆக ஆரம்பத்திலும் விடுபட்ட நிலையின் விசேஷம் இருந்தது. சேவையின் ஆரம்பத்திலும் விடுபட்ட நிலை தேவிகள் என்ற விசேஷம் இருந்தது. இப்போது கடைசியிலும் அதே ஒளி மற்றும் ஜொலிப்பின் ரூபத்தை அனுபவம் செய்வார்கள்.
அப்போதுதான் பிரத்யட்சதா என்ற முரசு ஒலிக்கும். இப்போது பாக்கி இருக்கும் சிறிது காலத்தில் நிரந்தர யோகி, நிரந்தர சேவாதாரே, நிரந்தர சாட்சாத்கார சொரூபம், நிரந்தர சாட்சாத் பாபா என்ற விதி மூலம் வெற்றியை பலனாக அடைவார்கள். பொன் விழா கொண்டாடி இருக்கிறீர்கள் எனில் கோல்டன் உலகின் சாட்சாத்கார சொரூபம் வரை சென்றடைந்து இருக்கிறீர்கள். பொன் விழா கொண்டாடியதில் அனைவரும் சாட்சாத் தேவியின் அனுபவம் செய்தனர். தேவியாக அமர்ந்தவர்களும் பார்ப்பவர்களும் அனுபவம் செய்தனர். நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் எப்போது இதே அனுபவத்தை சேவையில் செய்வித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுவதாகும். அனைவரும் கோல்டன் ஜூப்ளி கொண்டாடினீர்களா அல்லது பார்த்தீர்களா? என்ன கூறுவீர்கள்? உங்கள் அனைவருக்கும் கோல்டன் ஜூப்ளி அல்லவா? அல்லது சிலருக்கு வெள்ளி விழா, சிலருக்கு தாமிர விழாவாக இருந்ததா? அனைவருக்கும் கோல்டன் ஜூப்ளி ஆகும். கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுவது என்றாலே நிரந்தரமாக கோல்டன் ஸ்திதி உடையவர்களாக ஆவதாகும். எப்போது நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் நான் ஃபரிஸ்தா மற்றும் தேவதை என்ற அனுபவத்தை செய்யுங்கள். உங்களது இந்த சக்திசாலியான நினைவின் மூலம் மற்றவர்களுக்கும் உங்களுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபம் அல்லது தேவதா ஸ்வரூபம் மட்டுமே தென்படும். கோல்டன் ஜூப்ளி கொண்டாடி இருக்கிறீர்கள் எனில் இப்போது நேரம் மற்றும் சங்கல்பத்தை சேவையில் அர்ப்பணம் செய்யுங்கள். இந்த சமர்ப்பண விழா கொண்டாடுங்கள். சுயத்தின் சிறிய சிறிய விஷயங்களுக்காக, உடல், மனம், சாதனங்கள், சம்பந்தம் போன்றவைகளுக்காக தனது நேரம் மற்றும் சங்கல்பத்தை பயன்படுத்தாதீர்கள். சேவையில் பயன்படுத்துவது என்றாலே சுய முன்னேற்றத்திற்கான பரிசு தானாகவே கிடைக்கும். எப்போது தனக்காக நேரத்தை பயன்படுத்துவதை மாற்றம் செய்யுங்கள். பக்தர்கள் சுவாசத்துக்கு சுவாசம் நாமம் ஜெபிப்பதற்கு முயற்சி செய்வது போல் சுவாசத்திற்கு சுவாசம் சேவையில் ஆர்வம் இருக்க வேண்டும். சேவையில் மூழ்கி இருக்க வேண்டும். விதாத்தா ஆகுங்கள், வரதாத்தா ஆகுங்கள், நிரந்தர மகாதானி ஆகுங்கள். 4 மணி நேரம் 6 மணி நேர சேவாதாரி அல்ல. இப்போது விசேஷ விஸ்வ கல்யாணக்காரி என்ற மேடையில் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நேரமும் உலக நன்மைக்கான சமர்ப்பணம் செய்யுங்கள். உலக நன்மையில் சுய நன்மையும் தானாகவே அடங்கியிருக்கும். எப்போது சங்கல்பம் மற்றும் வினாடி சேவையில் பிஸியாக வைத்துக் கொள்வீர்களோ, மற்ற விஷயங்களுக்கு நேரம் இல்லையோ, பிறகு மாயைக்கும் உங்களிடம் வருவதற்கு நேரம் இருக்காது. பிரச்சனைகள் சமாதான சொரூபமாக மாறிவிடும். சமாதான சொரூபமுடைய சிரேஷ்ட ஆத்மாக்களிடம் பிரச்சனைகள் வருவதற்கான தைரியம் இருக்காது. சேவையின் ஆரம்பத்தில் தேவியின் ரூபம், சக்தியின் ரூபத்தின் காரணத்தினால் பத்தீத்த திருஷ்டியுடன் வந்தவர்களும் மாறி பாவனம் ஆகக்கூடிய மனிதர்களாக மாறிவிட்டனர். எவ்வாறு பத்தீத்தமானவர்கள் உங்கள் முன் வந்து மாறிவிட்டார்களோ அவ்வாறே பிரச்சனைகளும் உங்கள் முன் வந்து சமாதான சுரூபமாக மாறிவிடும். எப்போது தனது சம்ஸ்கார மாற்றத்தில் நேரத்தை பயன்படுத்தாதீர்கள். உலக நன்மைக்கான சிரேஷ்ட பாவனையின் மூலம் சிரேஷ்ட விருப்பத்திற்கான சம்ஸ்காரத்தை வெளிப்படுத்துங்கள். இந்த சம்ஸ்கார மாற்றத்திற்கு சிரேஷ்ட நேரத்தை வீணாக்காதீர்கள். சிரேஷ்ட சம்ஸ்காரத்திற்கு முன் எல்லைக்கு உட்பட்ட சம்ஸ்காரம் தானாகவே அழிந்துவிடும். இப்போது சண்டையிடுவதில் நேரத்தை வீணாக்காதீர்கள். வெற்றியாளர்களுக்கான சம்ஸ்காரத்தை வெளிப்படுத்துங்கள். வெற்றி சம்ஸ்காரமுடையவர்களுக்கு முன் எதிரி தானாகவே அழிந்து விடுவார். ஆகையால் உடல், மனம், பொருள் நிரந்தரமாக சேவையில் சமர்ப்பணம் செய்யுங்கள் என்று கூறப்படுகிறது. மனதினால் செய்தாலும் வார்த்தையினால் செய்தாலும் கர்மத்தில் சேவை செய்தாலும் சரியே. ஆனால் சேவையின்றி வேறு எந்த ஒரு பிரச்சனைகளிலும் செல்லாதீர்கள். தானம், வரதானம் கொடுத்தால் தனது கிரகச்சாரம் தானாகவே அழிந்துவிடும். அழிவற்ற நங்கூரம் போடுங்கள். ஏனெனில் நேரம் குறைவாக இருக்கிறது. மேலும் ஆத்மாக்களின் சேவை வாயுமண்டலம், இயற்கை, பூத ஆத்மாக்களின் போன்ற அனைத்திற்குமே சேவை செய்ய வேண்டும். அடைக்கலம் கொடுக்க வேண்டும். அலையக்கூடிய ஆத்மாக்களுக்கும் அடைக்கலம் கொடுக்க வேண்டும். முக்தி தாமத்திற்கு அனுப்பி வைப்பீர்கள் அல்லவா? அவர்களுக்கு வீடு கொடுப்பீர்கள் அல்லவா? ஆக இப்போது எவ்வளவு சேவை செய்ய வேண்டியிருக்கிறது? ஆத்மாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது? ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் முக்தி அல்லது ஜீவன் முக்தி கொடுத்தே ஆக வேண்டும். அனைத்தையும் சேவையில் பயன்படுத்தி சிரேஷ்ட பலனை அடையுங்கள். கடின உழைப்பின் பலனை அடைய வேண்டாம். சேவையின் பலன் கடின உழைப்பை போக்கிவிடும்.
பாப்தாதா ரிசல்ட்டை பார்த்த பொழுது பலர் தனது சம்ஸ்காரங்களை மாற்றிக்கொள்வதிலேயே நேரம் கொடுக்கின்றனர். 50 ஆண்டு காலம் ஆகியிருந்தாலும், 1 மாதம் ஆகியிருந்தாலும், ஆரம்பத்திலிருந்து இன்று வரை பரிவர்த்தனை செய்யும் சம்ஸ்காரம் மூலம் ரூபமாக இருக்கிறது. மேலும் அதே மூல சம்ஸ்காரம் விதவிதமான ரூபத்தில் பிரச்சனையாக வருகிறது. உதாரணத்திற்கு சிலருக்கு புத்திக்கான அபிமானத்தின் சம்ஸ்காரம் இருக்கும். சிலருக்கு வெறுப்பிற்கான சம்ஸ்காரம் இருக்கிறது. அல்லது சிலருக்கு மனம் உடைந்து போகக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கும். சம்ஸ்காரம் அதுதான். ஆனால் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை விதவிதமான நேரத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும், 1 மாதம் ஆகியிருந்தாலும், எவ்வாறு விதவிதமான ரூபத்தில் பிரச்சனையாக வரக்கூடிய அந்த மூல சம்ஸ்காரத்தில் அதிக நேரம் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். சக்திகளையும் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள். இப்போது தாத்தா, விதாத்தா, வரதாத்தா என்ற சக்திசாலியான சம்ஸ்காரத்தை வெளிப்படுத்துங்கள். ஆக இந்த உயர்ந்த சம்ஸ்காரம் பலவீன சம்ஸ்காரத்தை தானாகவே அழித்துவிடும். இப்போது சம்ஸ்காரத்தை அழிப்பதில் நேரத்தை பயன்படுத்தாதீர்கள். சேவையின் பலனின் சக்தியின் மூலமே தானாகவே அழிந்துவிடும். நல்ல ஸ்திதியுடன் சேவையில் பிஸியாக இருக்கும்போது சேவையின் குஷியினால் அந்த நேரத்தில் பிரச்சனைகள் தானாகவே மறைந்து விடுகிறது என்ற அனுபவம் இருக்கிறது. ஏனெனில் பிரச்சனைகளை பற்றி சிந்திப்பதற்கு நேரமே இல்லை. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் சேவையில் பிஸியாக இருந்தால் பிரச்சனைகளின் நங்கூரம் துண்டிக்கப்பட்டுவிடும், தூரமாகிவிடும். நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதில் தந்தையின் பொக்கிஷங்களை கொடுப்பதற்கு நிமித்த உதவியாளர் ஆகின்ற போது பலவீனங்கள் தானாகவே தூரமாகிவிடும். எப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? எப்போது எல்லையற்று சிந்தியுங்கள். எல்லையற்ற காரியத்தை பற்றி சிந்தியுங்கள். திருஷ்டி மூலம் கொடுங்கள், விருத்தி மூலம் கொடுங்கள், வார்த்தைகளினால் கொடுங்கள், சகவாசத்தின் மூலம் கொடுங்கள், வைப்ரேஷன் மூலம் கொடுங்கள். ஆனால் கொடுத்தே ஆக வேண்டும். பக்தியிலும் இந்த நியமம் இருக்கிறது. எந்த ஒரு பொருளில் குறை இருக்கிறதோ அதை தானம் செய்யுங்கள் என்று கூறுவார்கள். தானம் செய்வதன் மூலம் கொடுப்பது, அடைவது ஏற்பட்டு விடுகிறது. கோல்டன் ஜூப்ளி என்றாலே என்ன என்று புரிந்து கொண்டீர்களா? கொண்டாடி விட்டோம் என்று நினைக்காதீர்கள். 50 ஆண்டுகால சேவை முடிவடைந்து விட்டது. இப்போது புதிதாக செய்யுங்கள். சிறியவர்கள், பெரியவர்கள், ஒரு நாள் வந்தவர்கள் அல்லது 50 ஆண்டு காலமாக இருப்பவர்கள் அனைவரும் சமாதான ஸ்வரூபம் ஆகுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? பொதுவாக 50 ஆண்டுகள் கழித்து வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். கோல்டன் ஜூப்ளி என்றால் மாற்றத்திற்கான ஜூப்ளி, சம்பன்னம், முழுமை ஆகக்கூடிய ஜூப்ளி ஆகும். சதா விஸ்வ கல்யாணக்காரியாக சக்திசாலியாக இருக்கக்கூடியவர்களுக்கு, சதா வரதானி மகாதானி ஸ்திதியில் நிலைத்து இருக்கக்கூடியவர்களுக்கு, மற்றவர்களுக்கு சமாதான சுரூபமாகி தனது பிரச்சனைகளை சுலபமாக அழிக்கக்கூடியவர்களுக்கு, ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சங்கல்பத்தையும் சேவையில் சமர்ப்பணம் செய்யக்கூடியவர்களுக்கு, உண்மையான கோல்டு விசேஷ ஆத்மாக்களுக்கு, பாப் சமான் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.